வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் சி 2 மற்றும் 3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு. ஒரு செகண்ட். 2, 3 என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? 2, 3 வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆரிய சமாஜ். ஹச்பி பிளாவட்ஸ்கி வந்து தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகேங்களா? சையத் அகமது கானும் முகமதன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியும் கரெக்டு. விவேகானந்தா ராமகிருஷ்ண மிஷன், ஸோ இதுவும் கரெக்டு. இது ரெண்டும் தப்பு, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறானது. இப்போ விவேகானந்தர் பற்றியும் சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றியும் பிளாவட்ஸ்கி பற்றியும் சையத் அகமது பற்றியும் பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? அது எந்த ஸ்டாண்டர்ட் புக்லேயும் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அந்த வீடியோவில். லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குப்பா. இது வந்து நவீனத்தை நோக்கி இந்த லெசனில் விவேகானந்தர் பற்றியும் ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. ஓகேங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் உதயமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தாவின் அருகில் தஸ்னேஸ்வர் என்னும் ஊரில் ஏழை பூசாரி ஆவர். அனைத்து மத கருத்துக்களையும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகளும் என்பதாகும். இவர் சொல்கிறது எல்லா மத கருத்துக்களும் ஒரே இலக்கு நோக்கி தான் செல்லும் அப்படின்றாங்க. ராமகிருஷ்ணருடைய பரந்த பார்வையும் இறைநிலை சார்ந்த உணர்வும் ஆன்மீகமும் ரொம்ப அவர் வந்து மக்களை கவர்ந்து இருப்பார். அவர் மேல் வந்து விருப்பற்ற ஒருவர் வந்து இவை அனைத்தையும் ராமகிருஷ்ண காதமிதா என்னும் தலைப்பில் தொகுப்பளித்துள்ளார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் வந்து ஒரு கோயில் பூசாரி, ஏழை பூசாரி ஆவார். ஓகேங்களா? எந்த ஊர்? தஸ்னேஸ்வர் ஊரில், கல்கத்தா அருகில் இந்த ஊரில் கோயில் பூசாரியாக இருந்திருக்காரு. இவரோட பாதை வந்து அவர் செய்கிற அந்த இறைவன் மேலே வச்சுருக்கதும் ஆன்மீக பயணம், பரந்த பார்வைன்னு சொல்லி ஒரு இதுமாதிரி வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்து தான் இவர் வியந்திருப்பார் விவேகானந்தர். ஸோ ஓகேங்களா? அவருடைய சீடர்களும் மிகவும் புகழ் பெற்றவர் தான் விவேகானந்தர். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்த இளைஞர் நரேந்திரநாத் தத்தா அப்படின்னா விவேகானந்தர் அவரோட பேர். ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா 1863 1902 அவரோட வருஷம். தன் குருவின் கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றனர். அவருடைய கல்வி அறிவையும் பேச்சாற்றலும் ஆன்மீக தோற்றமும் அவருடைய வியந்து ஆன்மீகமும் நாடு முழுவதும் சீடர்களை உருவாக்கியது. ஓகேங்களா? அவர் வந்து பேச்சாற்றலும் கல்வி அறிவும் அது இல்லாமல் ஆன்மீகம் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர் விவேகானந்தர். அவரோட பேர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. அவர் யாருடைய சீடர்? ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர். ஓகேங்களா? எந்த ஊரில் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்காருன்னா கல்கத்தாவில். ஓகேங்களா? அவர் வருஷம் பார்த்துக்கோங்க 1863 1902. இங்கே பாருங்கள், விவேகானந்தர் 1893 ஓகேங்களா 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று அங்கு கூடியிருந்தனர். ஓகேங்களா? மேலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காரு. பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள் ஆகியவை நிறுவினர். யார்? விவேகானந்தர். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் வந்து இளமை வயதில் வந்து ரொம்ப தைரியமானவர். ஓகேங்களா? அவர் யாரோட வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப இது கவர்ந்திருப்பாருன்னா
வாலண்டைன் சிரோல் வந்து அவரோட வந்து வார்த்தை வந்து தனது ஆளுமை திறனால் வெளிநாட்டுகளும் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசமும் என்னும் உரிமை கோரிக்கையும் கண்கூடான அங்கீகாரத்தையும் பெற்று தந்த முதல் இந்தியர் ஆவர். யார்? விவேகானந்தர். ஓகேங்களா? யாரோட வார்த்தைகள்னா வாலண்டைன் சிரோல். ஓகேங்களா? வாலண்டைன் சிரோல் வார்த்தை. பாருங்கள், 10th வந்து நம்ம வந்து +1 பார்த்தோம். இப்போ 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் வந்து 5ஆவதுல இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் இந்த லெசனும் இருக்குது. ஓகேங்களா? ராமகிருஷ்ண மிஷன் வந்து ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை வந்து என்னதுன்னா பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தனர். 1886 இந்த வருஷத்தில் வந்து அவர் வந்து இறந்துருவார். ஓகேங்களா? அப்புறம் வந்து அவருடைய சீடரான வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மதம் சார்ந்த சமூகம் அமைந்துள்ள ராமகிருஷ்ணனும் அவரின் போதனைகளும் இந்தியாவில் உலகின் ஏனைய பகுதிகளில் பரப்பும் பெரும்பணியாக மேற்கொண்டனர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய சீடர் வந்து அவர் என்னென்ன கொண்டு வந்தாரோ அதே தான் இவரும் அது இப்படி கண்டினியூவாக கொண்டு போவார். ஓகேங்களா? எடுத்து சென்றுட்டு உலகம் முழுக்க அப்படி பரப்பிட்டு சொல்லுவார், இப்படிலாம் இருக்கணும், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வி அறிவு பெற்றுக்கணும், ஆன்மீகம் மதம் சார்பற்ற எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷன் வந்து நிறுவியர். ஓகேங்களா? இந்த மிஷன் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவதும் மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்கள் போதும் நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளை வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? பின்னால் சுவாமி விவேகானந்தர் வந்து என்றழைக்கப்பட்டு நரேந்திரநாத் தத்தா, அது நம்மளுக்கு தெரியும். அவரோட வருஷம் 1863 1902 நம்மளுக்கு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் ஆவர். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணன் கருத்துக்களில் கவரப்பட்டார். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சது. அடுத்து விவேகானந்தர் வந்து அவரோட வந்து கருத்துக்களை வந்து ரொம்ப கவரப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பின்னாடி அவரோட எல்லாத்தையும் கொண்டு செல்வார். அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ண மிஷன் வந்து விவேகானந்தர் தான் நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சையத் அகமது கான். இவர் வந்து என்ன வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். நவீனத்தை நோக்கி, அதே ஹிஸ்ட்ரி லெசனில் இருக்குது, 11ஆவது லெசனில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 9ஆவது லெசனில் நவீனத்தை நோக்கி இருக்குது, இந்த லெசனில் இருக்குது. நம்ம சையத் அகமது கானின் கல்வி குறித்த திட்டம் வந்து தொடக்கத்திலேருந்து ஆங்கில வழி கல்வி வந்து அவருக்கு வேணும்னு சொல்லி வந்து கேட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இயற்பியல் அறிவியலும் நூல்களும் உருது மொழியாக்கம் செய்வது மூலமாக இருமொழி பத்திரிகை இயற்பியல் உருது மொழி இருமொழி பத்திரிகை வந்து நடத்துவது மூலம் மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக 1864 அறிவியல் கழகம் அமைப்பை வந்து ஏற்படுத்தினர். இந்த வருஷத்துலேயே வந்து இருமொழி பத்திரிக்கை ஒன்று நடத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துலேயே ஒரு பள்ளி வந்து கஜாபூரில் நவீன பள்ளி ஒன்று நிறுவினர். இந்த வருஷத்தில் 2 செஞ்சுருக்காருப்பா. ஒன்று இருமொழி, அடுத்து நவீன பள்ளி ஒன்று கஜாபூரில் வந்து நிறுவினர். 1868 முஸ்லிம் மக்களுக்கிடையே நவீன கல்வியை தொடங்குவதற்காக பல மாவட்டங்களின் கல்வி குழுமங்கள் அமைக்கப்படுவது ஊக்கப்படுத்த. வருஷம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வருஷம்லாம் பார்த்துக்கணும். அடுத்து 1869 1870 ஐரோப்பா சென்றபோது இந்திய முஸ்லீம்காக ஒரு
மாபெரும் கல்வி நிறுவனம் வாழ்நாள் பணிகளுக்காக திட்டத்தை உருவாக்கினர். ஓகேங்களா. அடுத்து முஸ்லீம்களுக்கிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக 1875 அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினர். இதுவே 1877 முகமதியன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி வளர்ச்சி பெற்றது. 1886 சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினர். கல்வி மாநாட்டு 1886. 1877 முகமதியன் ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி வளர்ச்சி பெற்றது. ஓகேங்களா. இந்த வருஷம் ஐரோப்பியாவில் முஸ்லீம்களுக்கு மாபெரும் கல்வி நிறுவனம் உருவாக்கிய ஒரு திட்டம். 75 நவீன முகமதியன் பள்ளி ஸ்டார்டிங்கு, அடுத்து கல்லூரி, அடுத்து மாநாடு. ஓகேங்களா. அடுத்து இது இவரோட பற்றி. அடுத்து நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 5ல் இருக்குது. இந்த சையத் அகமது கான் பற்றி 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குப்பா. சரிங்களா. இந்த ஹெட்லைனில் இந்த இதில் இருக்கும். அலிகார் இயக்கம் அப்படின்னா சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்ட் கல்லூரி நிறுவினர். இது அலிகார் இயக்கம் சொல்லுவாங்க. அலிகார் இயக்கம் ஒரு கல்லூரி நிறுவுறாங்க. அது ஆங்கில ஓரியண்டல். சரிங்களா. முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி. யார் சையத் அகமது கான். ஓகேங்களா. இந்த முஸ்லீம்களின் கல்வி வரலாற்று இக்கல்லூரி ஒரு மைல் கல்லாகும். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டது பல்கலைக்கழகமானது. ஓகேங்களா. ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி. அவரோட வருஷம் பாருங்கள் 1824 1883. ஓகேங்களா. இவர் குஜராத்தை சேர்ந்த துறவி ஆவர். இவர் இளமை வயசுலேயே வீட்டை விட்டு வெளியேறினவர். ஓகேங்களா. தயானந்த சரஸ்வதி அவரோட வருஷம் பார்த்துக்கோங்க. குஜராத்தை சேர்ந்தவர். ஆரிய சமாஜம். ஓகேங்களா. 17 ஆண்டுகளுக்கு இந்தியா முழுவதும் சுற்றலைந்தார். 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றலைந்தார். 1863 பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை போதித்தார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சில கல்வி நிலையங்களை நிறுவினர். எத்தனை வருஷம்? 17 வருஷம் இந்தியா முழுவதும் சுற்றிட்டார். அது மட்டும் இல்லாமல் வருஷம் பாருங்கள் 1863 பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை இப்போது சொல்கிறாரு. 5 ஆண்டுகளுக்கு அதுக்கு பின்னாடி 5 வருஷம் கழித்து கல்வி நிலையங்கள் நிறுவினர். அதுக்கு பின்னாடி 1872 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார். கல்கத்தாவில் 1872 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தனர். ஓகேங்களா. அடுத்து 1875 இந்த வருஷத்தில் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் பேர் என்ன? சத்யார்த்த பிரகாஷ் என்னும் முக்கிய நூலை வெளியிட்டார். ஓகேங்களா. இந்து மதம் சீர்கேடு, அடுத்து பிராணங்கள், பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண அச்சர்களின் நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள், விதவை திருமணத்திற்கான தடை எதிர்ப்பு எல்லாத்தையும் வேதங்கள் நோக்கி திருப்புக அழைப்பு விடுத்தார். இவர் சமஸ்கிருத மொழி சிறந்த புலமை பெற்றவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பெண் கல்வி, கைமண் திருமணம் ஆகியவற்றை ஊக்குவித்தார். சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதியில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். ஓகேங்களா. இவர் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தவர் பஞ்சாப்ல. ஓகேங்களா. கத்ரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது.
ஓகேங்களா. தயானந்தரின் சுத்தி இயக்கம் அப்படின்னா என்னதுப்பா, இந்துக்கள் இல்லாதவங்களை வந்து இந்துக்களாக மாற்ற முயற்றும் பெரும் எதிர்ப்புகளை, குறிப்பாக அகமதிய இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்றும் பெரும் எதிர்ப்புகளை வந்து குறிப்பாக அகமதிய இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுத்து இயக்கமாக கருதப்படுகிறது. ஆரிய சமாஜம் வந்து ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுகிறது. தயானந்த ஆங்கில வேத பள்ளி வந்து DAV என்னும் கல்லூரியை நிறுவப்பட்டதன் மூலம் தயானந்தனின் செல்வாக்கு 20,000 நூற்றாண்டில் தொடர்ந்தது. நவீனத்தை நோக்கி இது ஹிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்டில் ஹச்பி பிளாவர்ஸ்கி பற்றியும் இருக்குப்பா. அது எந்த இயக்கம்னா பிரம்ம சமாஜ் பிரம்மையான சபை வந்து பிரம்மையான சபை 1875. ஓகேங்களா. அந்த பாருங்கள், பிரம்மையான சபை உதயமானது. இவ்வமைப்பு 1875 பிளாவட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஆல்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டனர். எங்கே நிறுவப்பட்டனர்? அமெரிக்காவில் ஆல்காட்டும் பிளாவட்ஸ்கி அம்மையாரும். ஓகேங்களா. அது வருஷம் 75, 1875. 1879 இந்தியா வந்த அவர் 1882 இவ்வமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாறில் அமைத்தார். தலைமையிடத்தை சென்னை அடையாறில் அமைத்தனர். 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் 93 அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமையில் பிரம்மையான சபை வலுப்பெற்று குறிப்பாக பல தென்னிந்திய ஆதரவு பெற்றனர். முற்போக்கு சிந்தனையாளரான அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார். ஆல்காட் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றனர். ஸோ ஹென்றி ஆல்காட்டுடன் அப்படின்னு இருக்கா. அதாவது ஆல்காட் வந்து நிறைய, இங்கே ஒரு ஆல்காட் இருப்பார், அதை வந்து கர்னல் ஆல்காட், இங்கே வந்து ஹென்றி. ஓகேங்களா. தியோசோபிகல் சொசைட்டி ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் என்பவருடன் இணைந்து நிறுவனம். ஓகேங்களா. இது வந்து புக்கில் வந்து இவரோட நேம் வந்து இல்லை, பட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இவரோட பங்களிப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹச்பி பிளாவட்ஸ்கினாவே தியோசோபிகல் சொசைட்டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி கர்னல் ஆல்காட். ஓகேங்களா. கர்னல் ஆல்காட். ஸோ இவங்களாம் சேர்ந்து தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹிஸ்ட்ரி 5வது லெசனில் இருக்குப்பா. 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் பிரம்மையான சபை வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பேரை பார்த்துட்டா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க, அது +1 இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி வந்து அவரோட வருஷம் பாருங்கள், அவங்களோட வருஷம் 1831 1891. ஓகேங்களா. 1831 1891 ஹச்பி பிளாவட்ஸ்கியோட அவங்களோட இயரும். கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் அப்படின்னா அவரோட வருஷம் பாருங்கள் 32 907. ஓகேங்களா. பிரம்மையான சபை வந்து எப்போ நிறுவியிருக்காங்களோ 2 பேர் சேர்ந்தும் 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. இதுக்கு பின்னர் இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னை அடையாறில் மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் இருக்குப்பா, பிரம்மையான சபை வந்து அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து தான் இந்த வருஷம் வந்து சென்னை அடையாறு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போ பிளாவட்ஸ்கி இருக்கார், தியோசோபிகல் சொசைட்டி அவங்களும்
அண்டு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், ஹென்ரி ஆல்காட் அப்படின்னா இவங்கெல்லாம் அது வந்து சம்மந்தப்பட்டவங்க. ஓகேங்களா. அப்புறம் பிரம்மைஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மைஞான சபை முக்கிய பங்களிப்பு பெற்றது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.